வணக்கம். கும்பராசி சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் 2024 வருகின்ற 4/11/2024 சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவது. வக்ர நிவர்த்தி பெற்றால் எதிரிகளும் பல வகையான மறைமுக எதிர்ப்புகளையும் போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பில்தான் கும்பராசிக்காரர்களுடைய நிலை இருக்கிறது. கும்பராசிக்காரர்கள் 7.5 சனியில் ஜென்ம சனியில் அகப்பட்டு கொண்டு இருப்பது ஒரு பாதகம். அது மட்டும் இல்லாமல் ராகு பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பது பொருளாதாரத்தில் உங்களுக்கு உங்களுடைய மனநிறைவுக்கு தக்கவாறு இல்லை என்றாலும் ராகு பகவானால் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கின்ற அளவுக்கு வருமானம் என்பது வரலாம். கேது பகவான் 8லே இருப்பது அஷ்டம சனியைப் போல் என்னதான் செய்கிறது, எப்படி தான் செய்கிறது, எதை செய்து நாம் வெற்றி பெறுவது என்கின்ற குழப்பத்தில் கும்பராசி. குரு பகவான் 4ஆம் இடத்தில் இருந்து சுகஸ்தானத்தை பாதிக்கின்ற அமைப்பில் இருப்பது ஒரு பாதகம். 4 ராஜகிரகங்களும் பாதகமான நிலையில் அமர்ந்திருப்பதினால் சனி வக்ர நிவர்த்தி என்பது சற்று அதிகமான கடினமான கஷ்டங்களாகத்தான் இருக்கும். உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் தான் இப்பொழுது உங்களை காப்பாற்ற வேண்டும். சொந்த ஜாதகத்தில் நடக்கின்ற தசாவாகப்பட்டது நல்ல நிலையில் அமர்ந்துவிட்டால் ஓங்கி அடிக்கின்ற அடியை கூட தாங்கி பிடிக்கின்ற அளவிற்கு உங்களுக்கு சக்தியும் அதை போராடி வெற்றி பெறுவதற்குண்டான வழியும் கிடைத்துவிடும். தசா சரியில்லாதவர்கள் மட்டும்தான் அதிகப்படியான கஷ்ட நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். 7.5 சனி வந்துவிட்டாலே நிம்மதி இருக்காது. செய்யும் தொழிலில் வருமானம் குறையும். குடும்பத்தில் ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை என்பது மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். இது வயதுக்கு தக்கவாறு நடக்கும். இளம் வயதில் இருப்பவர்களுக்கு ஒரு நிலையில் பாதிப்பும், திருமணமானவர்களுக்கு ஒரு நிலையில் பாதிப்பும், வேலை செய்பவர்களுக்கு ஒரு நிலையில் பாதிப்பும், வயதானவர்களுக்கு ஒரு நிலை பாதிப்பும் மாறி மாறி கொடுத்து கொண்டே இருக்கும். காரணம், மகர ராசியில் இருப்பதினால் அனைவருக்கும் ஒரே பலன்களாக இருக்காது. தசா எந்த வழியில் இருக்கிறதோ அந்த வழியில்தான் பாதகமும் சாதகமும் கலந்தே இருக்கும். ஜென்ம சனியாக இருக்கும்போது ராகு தசா மிக கொடியது. கேது தசா வரவே கூடாது. வந்தால் குடும்பத்தை ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை என்பது அதிகரித்து மிகவும் துன்பங்களாகவே இருக்கும். சூரிய தசா சற்று கஷ்டங்களும், கஷ்டங்களுக்கு பிறகு லாபங்களும் கொடுக்கும். ஜென்ம சனியாக இருக்கும்போது சனி தசாவும் பாதகத்தை செய்யும். செவ்வாய் தசா தேவையில்லாத பிரச்சனை, வீட்டால் பிரச்சனை, நிலத்தால் பிரச்சனை, உடன்பிறப்புகளால் பிரச்சனை, சொந்த பந்தங்களால் பிரச்சனை, இப்படி செவ்வாய் தசாவாக இருந்தால் இந்த பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு இருக்கும். சுக்கிர தசாவாக இருந்தால் பரவாயில்லை. சுபகிரகங்களுடைய தசாவாக இருப்பவர்கள் ஓரளவுக்கு பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியை அவ்வப்போது கொடுத்து கொண்டே இருக்கும். பாதக தசாவாக அமர்ந்து விட்டால் பாதகங்களுக்கு குறைவு இருக்காது. தொடர் கஷ்டங்களாக, தோல்விகளாக, நிம்மதியற்ற மனிதர்களாக, கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லாத தன்மையாக, கடினமாக உழைத்தும் அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லாத தன்மையாக இருக்கும். சனி பகவான் வக்ரம் பெற்றாலும் சரி, நற்பலன்கள் என்பது குறைந்தே காணப்படும். கும்பராசிக்காரர்களுக்கு வக்ர நிவர்த்தி பெற்றால் வேகமாக அவர் செல்லக்கூடிய நிலையில் அமர்ந்து விடுவார். அப்பொழுது 7.5 சனியில் ஜென்ம சனியின் பாதிப்புகள் என்பது அவர் வக்ர நிவர்த்தி பெற்றவுடன் 6 மாதங்கள் கடுமையான பாதிப்புகளாக இருக்கும். இதற்கு பரிகாரமாக செய்யக்கூடியது சனி பிரதி செய்யலாம். முக்கியமாக சனி பகவான் என்பவர் ஏழை எளிய மக்கள், ஆதரவற்ற மக்கள் அல்லது ஊனமுற்ற மக்கள் இவர்களை ஆதரிப்பதால்
அவர்களுக்கு உதவி செய்வதால் சனி பகவான் கடுமை காட்ட மாட்டார், உதவிகளை செய்வார். எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். எப்போவுமே சனி பகவான் இந்த ஊனமுற்றவங்களுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு உதவிகளை செய்யும்போது அதற்கு 10 மடங்கு மறு உதவியை செய்வது சனி பகவானின் குணம். ஆகையால் கும்பராசிக்காரர்கள் அனாதை ஆசிரமங்களுக்கு சென்று உங்களால் முடிந்த வரையில் சிறு உதவி செய்து வருவது மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஊனமுற்றவர்களுடைய ஆசிரமங்களுக்கு சென்று அவர்களுக்கு உடையோ அல்லது உணவோ அல்லது உங்களால் இயன்ற உதவியை செய்து வந்தால் பெரிதளவு பாதகம் இருக்காது. காரணம், அவர்கள் மீது யாருக்கெல்லாம் அக்கறையும் யாரெல்லாம் அவர்களுக்கு உதவிகளை செய்கிறார்களோ அவர்களுக்கு கஷ்ட நஷ்டங்களை குறைத்து, துன்பங்களை குறைத்து நற்பலன்களை செய்ய வேண்டியது சனி பகவானின் கடமையாகவே ஏற்றுக்கொள்வார். அது மட்டும் இல்லாமல் அருகில் உள்ள சிவனாலயங்களுக்கு சென்று கருவறை தீபம் ஏற்றுவது மிகப்பெரிய ஒரு நற்பலன்களாகவே உங்களுக்கு கெடு பலன்கள் குறையும். நற்பலன்கள் என்பது சனி பகவான் விலகும்போது கொடுத்தாலும் கெடு பலன்கள் குறையும், நஷ்டங்கள் குறையும், கஷ்டங்கள் உங்களை விட்டு விலகி போகும். கும்பராசிக்காரர்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றால் கடுமையான கஷ்டங்களை கொடுப்பார் என்பது அறிந்த ஒன்றுதான். ஆனால் இந்த பரிகாரங்கள் மூலியமாக மனநிறைவும், செய்யும் தொழிலில் வளர்ச்சியும், குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பமான சூழ்நிலையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். கெட்ட நேரம்தான். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கெட்ட நேரம் என்பது 7 சனியாக வரும்போது, அர்த்தஷ்டம சனியாக வரும்போது, கண்டக சனியாக வரும்போது, அஷ்டம சனியாக வரும்போது சனி பகவான் அதிகப்படியான கஷ்ட நஷ்டங்களை கொடுப்பார். காரணம், நாம் நம்மளுடைய நிலையை அறியாமல் மற்றவர்களுக்கு உதவியை செய்தது, மற்றவர்களுடைய குணம் என்ன என்பது நாம் அறிந்து கொள்வதற்குண்டான ஒரு வாய்ப்பாகவே இருக்கும். நல்லவங்களாகவே இருந்தாலும் கெட்ட நேரங்களில் நம்மளுடன் இல்லாதவர்கள் நல்ல நேரத்தில் நம்மளுடன் இருக்க தகுதியற்றவர்களாக மாறிவிடுவார்கள். ஆகையால் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறும்போது பரிகாரங்கள் செய்து உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வரலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.